ஆட்சியர் வளாகத்திற்கு எதிரே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் எதிரில் உள்ள திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட விடுபட்ட உரிமைகளை வழங்க வேண்டும். MGNREGS கணினி உதவியாளர்கள் மற்றும் SBM திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். MGNREGS திட்டத்திற்கு தனி ஊழியர் கட்டமைப்பினை ஏற்படுத்திடல் வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மாவட்ட தலைவர் என் வசந்தன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் கோரிக்கைகளை விளக்கி மாவட்ட செயலாளர் KS செந்தில் உரையாற்றினார். மேலும் கண்டன உரையிலான முன்னாள் மாநில தணிக்கையாளர் புஷ்பநாதன், மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்க நிர்வாகிகள் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் சிவக்குமார், மாவட்ட துணைத் தலைவர்கள் அமர்நாத் பாண்டியன், இளங்கோவன், ராமமூர்த்தி, மோகன், ஆறுமுகம் மற்றும் மாவட்ட தணிக்கையாளர் லெனின், சோழபிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முதல்வரே ஒன்றுபட்ட போராட்டம் போராட்டம் எச்சரிக்கை செய்கின்றோம். நிச்சயமாய் நாங்கள் எல்லாம்